மங்கலம் பகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பின்னர் தந்தி டிவி செய்தியாளரிடம் பேசிய கருணாஸ், அதிமுக நிர்வாகிகள் சிலர் தனக்கு தேர்தல் பணியாற்றவில்லை என்பது பொய்யான குற்றச்சாட்டு என்றும் தெரிவித்துள்ளார். தவறான ஒரு குற்றச்சாட்டை திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திட்டமிட்டு இதை செயல்படுத்துகிறார். இது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை ஏதோ ஒரு செய்தி பத்திரிகையில் வந்ததாக ஒரு தகவல். ஆனால் இதை திட்டமிட்டு எதிர்க்கட்சிக்காரர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக எப்படியாவது அவர்களுடைய எண்ணமே எப்படியாவது சூழ்ச்சிகள் செய்தால் வெற்றி. நிச்சயமாக அவர்களுடைய எந்த சூழ்ச்சியும் எடுபடாது. நான் என்னை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளரை விட 3 மடங்கு அதிகமான வாக்குகளை பெற்று நான் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அம்மாவின் காலில் சமர்ப்பிப்பேன். முன்னதாக நடிகர் கருணாஸ் திருவாடானை தொகுதியில் போட்டியிடுவதை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வேட்பாளர்கள் பெயர் பட்டியலை ரத்து செய்யக்கோரி வழக்கு தொடர மனுதாரருக்கு அடிப்படை உரிமை இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.